சாதாரணமாக நீங்கள் பார்த்து வாசிச்சிங்கன்னா அவங்க நமக்கு என்ன தெரியும், சரிடா நம்மளை தூக்கிட்டாருடா அப்படின்னு. அவர் தூக்கலை, கீழே போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் தேவபக்தி உள்ளவர் சொல்லலை, அவர் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். நல்ல காரியத்தை வந்து ஏன் மறுக்கிறாங்க? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுங்கள் அப்படின்னா என்னது? ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து எனவே இயேசுவானவர் சொன்னார், எந்த ஒரு வீட்டுக்கு போகும் பொழுதும் அதனுடைய பலவானை முந்தி கட்ட வேண்டும்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்முடைய போராட்டம் ரத்தத்தோடும் கிடையாது, மனுஷரோடு கிடையாது. நம்ம வந்து நம்மளை அடிக்க வர்றாங்களே அவங்க வந்து பாவம். அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றுவென்றும். இந்த நிகழ்ச்சியிலே அத்தேனே பட்டணத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம், அந்த நாட்களிலே உலகத்தினுடைய ஞானத்திற்கு பேர் போன ஒரு இடம். அந்த ஞானத்தின் மூலமாக எல்லாரும் ஞான மார்க்கத்திலே அவர்கள் முன்னேறி முக்தியை அடைய முடியும் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த இடத்துல பவுலடியார் இருந்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறார். நாம் இதை 6 பகுதிகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் என்ன பார்த்தார், என்ன உணர்ந்தார், என்ன செய்தார், என்ன சொன்னார், என்ன சாதித்தார், என்ன நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், என்ன பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். விக்கிரக காடு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு இடத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை பார்த்து அதிலிருந்து சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரா? என்ன நான் காண்கிறேனுங்கிறாரா? அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறார் அவர் சொல்கிறதோட அர்த்தம் என்ன? எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள். சாங்கியம் சம்பிரதாயம் பார்த்து செய்வாங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு விஷயத்திலையும் சாங்கியம் சம்பிரதாயம் நேரம் காலம் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆமாம், ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க எல்லாத்தையும் ராகு காலம் யமகண்டம் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து. ஆமாம், அசையவே முடியாது. ஏதோ ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஆவிக்கு. அதாவது ஒரு தேடுதல் இருக்கு. அதையும் பார்த்துருக்காரு. வெரி குட். அதாவது அவர் எல்லா இடங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் என்ன ரொம்ப தெளிவாக பார்க்கிறார் என்றால், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டீங்க, வச்சாலும் இன்னும் உங்களுக்கு ஒரு தேடுதல் இருக்குது. அதையும் பார்க்கிறார், அதையும் உணர்கிறார் என்று சொல்லலாம். 2வது பகுதிக்கு வரலாம். ஆனால் முதல் பகுதியிலே வேற என்ன பார்க்கிறார்? என்னங்க? வீணான காரியங்களை குறித்து அவர்கள் யோசித்து கொண்டிருக்காங்க. வேற என்ன பார்க்கிறார்? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? என்ன பக்தி என்கிறாரு? வசனம் என்ன சொல்றதுன்னா, பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்பதை பவுல் விசுவாசித்திருக்கணும். பவுல் சார், ஆமா, விசுவாசித்திருக்கனால இந்த பக்தி உள்ளவர்களையும் தன் பக்கமாக எடுத்துக்கொள்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்திருக்கலாம். ஆமா, அதாவது கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவன கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற இடத்துல சுவிசேஷத்தை சொல்வது இன்னும் தெளிவாக இருக்கும். ஆமா, ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்ன பக்தி என்கிறாரு? மிகுந்த பக்தி அப்படின்னு சொல்றாரு. மிகுந்த பக்தி என்கிறாரு. அந்த பக்தியில 2ஆ கூட பிரிச்சுக்கலாம். போலி பக்தின்னு ஒன்னு இருக்கலாம். என்னங்க? போலி பக்தின்னு ஒன்னு இருக்கு. போலியான மனுஷன். ஆனா இவர் அவங்களை ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணதுனால அவங்களுடைய உண்மையான அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தியினுடைய உச்சகட்டத்தை பாக்குறாரு. உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. மிகுந்த பக்தி. ஓகே, குண்டலினி பவர் மேலே ஏறிடுச்சு. ஆமாம், ட்ரூ. அதாவது எவ்வளோ தூரம் போக முடியுமோ, எவ்வளோ தூரம் இதில் அடைய முடியுமோ அவ்வளோது. இதில் இன்னொரு பகுதி நான் ரொம்ப வேடிக்கையாக என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் என்னென்னா, மற்றவர்களை பார்க்கலாம் எல்லாரும் காட்டிலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு எச்சி அப்படி எச்சின்னா ஓகே எச்சா இருக்கிறாங்க. இது வந்து எங்கள் ஊர் பாஷை. அது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு படி அதிகம் நீங்கள் அப்படின்ற. என்னங்க? மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே. இன்னொன்று எதிரான அர்த்தம் என்ன? நீங்கள் எல்லாரும் பார்க்கலும் அவன்லாம் கொஞ்சமாவது மூட நம்பிக்கையில் இருக்கான், நீங்கள் எல்லாரும் பார்க்கலும் ரொம்ப மூட நம்பிக்கையில் இருக்கீங்க. பவுலடியார் வந்து இந்த வார்த்தையை ரொம்ப ஞானமாக போடுறாரு. போடும் பொழுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் பார்த்து வாசிச்சிங்கன்னா அவங்க நமக்கு என்ன தெரியும், சரிடா நம்மளை தூக்கிட்டாருடா அப்படின்னு. அவர் தூக்கலை, கீழே போட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாவற்றிலும் தேவபக்தி உள்ளவர் சொல்லலை, அவர் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன்.
நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் சொல்லலை. அப்படின்னா என்ன சொல்கிறார், நான் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக இல்லை, நீங்கள் நிறைய மூட நம்பிக்கை நிறைய இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அது எப்படி நம்பிக்கை? குருட்டுத்தனமான மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் அதிகமாக போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த காரியத்தில் போகிறீங்க, ரிவர்ஸில் நிறையா போயிருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதிக பயம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும்ல. என்னங்க? அதிக பயம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். அதிக பயம் இருக்கிறவர்களுக்கு, அதாவது எங்கேயா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து உதவி செய்து விடாதா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று, அதாவது எல்லாத்தையும் கூப்பிடுவோம், ஏதாவது உதவி செய்யட்டும், ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது யாருக்காவது சரியானபடி நம்ம மனசாந்தி பண்ணலைன்னா பிரச்சனை வந்துருமோ, ஒரு பயம். இதை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத போது ஒரு பெரிய பயம், யாரையும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ண வேண்டும், எல்லாத்துக்கும் இந்த தடவை இந்த கோயிலுக்கு போனால் அதுக்கடுத்து அந்த கோயிலுக்கு போகணும். அது வந்து ஒவ்வொரு படிப்படியாக கொண்டு போகுது இல்லையா? இதில் என்ன நல்ல அர்த்தத்திலையும் அவருக்கு சொல்லியிருக்கணும், ரெட்ட அர்த்தம். பவுலடியாரை பார்த்து வரக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அதில் போங்க, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லுவது 18வது வசனத்துக்கு வாங்கலாம். 18வது வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கியருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். ஏனென்றால் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர் வந்து மார்ஸ் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம வந்து பவுலடியார்கிட்ட ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணியிருக்கல, கிடைச்ச இடங்களெல்லாம் வந்து சுவிசேஷத்தை சொருகிறது. அதான் பவுலடியார் முக்கியமான இடங்களிலே, முக்கியமான பட்டணங்களே சுவிசேஷம் அறிவித்தார்னு சொல்லக்கூடாது, சுவிசேஷமயமாக்கினார். எல்லா முறைகளிலும் ஏதாவது ஒரு முறையில் செய்ய முடியலையா, அடுத்த முறைக்கு போ. ட்ராக்ஸ் கொடுத்தா அடிக்கிறாங்களா, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு. பேச்சு வழக்கில் நம்ம அவங்களோட பேசலாம். நல்ல காரியத்தை வந்து ஏன் மறுக்கிறாங்க? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுங்கள். அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறான். இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். மிகுந்த தேவதா பக்தி அப்படிங்கிறதுக்கு வார்த்தை என்னென்னா டெய்சி டைமோன் எஸ்ட்ராசஸ். இந்த டைமோன்கிற வார்த்தை தான் டீமன்கிற வார்த்தையிலேருந்து வருது. டீமன்கிற வார்த்தையை சொல்கிறார், டைமோன் அப்படி மிகுந்த டீமன் பக்தி அப்படிங்கிறார். இப்போ இவர்கிட்ட பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவரும் இன்னொரு ஃபாரின் டீமனை சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. நாங்களே ஏகப்பட்டதை வச்சுருக்குறோம், இன்னும் நீ வந்து 2-3 கொண்டு வர்ற. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் வந்து நீ வச்சுருக்கிறதோட 1ஓட 10ஓட 11 நான் சேர்க்கலை. நான் என்ன செய்கிறேன்னா, நான் உங்களுக்கு சரியான சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன். அவங்க செஞ்சதெல்லாம் சரி, இதையும் சேர்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. 10ஓட 11 வச்சிங்க, அல்லது 330 கோடியோட இன்னொரு ஒன்று சேர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு இதை கொண்டு வந்துட்டார். அங்கேயே சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்துட்டார், இல்லை ஐரோப்பா கண்டத்திலே சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க ஐரோப்பா கண்டத்துன்னு சொல்கிறாங்க, ஐரோப்பா கண்டத்தை சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு. எங்கேருந்து வந்திருக்குது? இது வந்து ஆசியா கண்டத்துலேருந்து தான் வந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து ஒரு கடவுளை கொண்டு வந்துட்டார் அப்படின்றாங்க. கடவுளை கூட கொண்டு சொல்லலை, ஒரு தேவதையை கொண்டு பிடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ வச்சுருக்கதே போதும், நீ நிறையா வச்சுருக்கிற, நீ கொஞ்சம் என்ன அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கிற, அதோடு நான் ஒன்றே கொண்டு வந்து இன்னொன்று சேர்க்க விரும்பலை. சுவிசேஷத்தை சொல்லும்போது நம்ம ரொம்ப ஆழமாக இதை பார்க்கணும். எப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோங்கிறது ரொம்ப, அதாவது அதோடு இதையும் சேர்த்து வச்சிங்கன்னு சொல்கிறோமா, அல்லது இதுதான் சத்தியமும் வழியும் ஜீவனாக இருக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்கிறோமா அப்படின்னு பாரு. பவுலடியார் வந்து புதிய தேவதையை கொண்டு வரவில்லை, புதியது. சரி, முதலாவதாக என்ன பார்த்தார்? முதலாவதாக காடு போல் நிறைந்திருக்கிறத பார்த்தார். அதற்கடுத்ததாக அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை பார்த்தார். மூன்றாவதாக அவர்களெல்லாம் மிகுந்த தேவதா பக்தி, கொஞ்சம் அதிகமாக மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று பார்த்தார். இதை பார்த்த உடனே அவர் இருதயத்தை தாக்கி பிடித்ததென்ன, அழித்து பிடித்ததென்ன, என்ன உணர்றார்? ஏன்னா சுவிசேஷமானது, நீங்கள் நம்ம எல்லாருமே இதை தான் நம்ம ரொம்ப ஆழமாக ஒரு காரியத்தை, சுவிசேஷமானது ஏதோ பணம் கொடுத்து வேலை செய்கிறவர்கள் செய்யக்கூடிய ஊழியமே அல்ல.
இப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அந்த நாட்களில். உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? சொந்த ஒரு ரிக்ஷா ஓட்டி சொந்த இடத்துல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்ண்ணா? எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அப்படி வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கி செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சட்டத்திட்டம்னு இருக்குது. ஆக உள்ள குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமல் ஒரு பாட்டிமா போய் ஊழியத்தை செய்துன்னா அது என்னமோ வித்தியாசமானது. இல்லை, பல பேர் அவங்களுடைய பல ஆயிரம் ரூபாய் வேலையை விட்டுட்டு வராங்க. வேலையை விட்டுட்டு வர்றாங்க. நிறைய பேர் பொசிஷனை விட்டுட்டு நல்ல பொசிஷனில் இருந்தவங்க வேலையை விட்டுட்டு திரும்ப வர்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண ஒரு கிராமத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்? அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து விட வேண்டும். அதாவது நம்மளோட சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒவ்வொரு மனிதனையும் ஊக்குவிப்பது என்ன? எது ஊக்குவிக்க வேண்டும்? என்ன செய்தார்? தனிமையில் இருக்கிறார் பவுலடியார். கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். என்ன உணர்ந்தார்? நல்ல தூக்கம். கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இதை போட்டு தூங்கியிருக்கலாம். அல்லது எங்கேயாவது போய் நல்ல சாப்பாடு சரி சாப்பிட்டுட்டு அடிச்சுட்டு வந்திருக்கலாம். அல்லது ஊராக போய் இடமமாக பார்த்துட்டு சரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு நல்ல பிக்னிக் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்திருக்கலாம். அவர் பிள்ளைக்குட்டி கிடையாது, அவரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அடுத்தவர் அவரோட கூட இருந்துட்டு அந்த ட்ரைனிங் அந்த ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். தனியாக இருக்கிறார் மனுஷன். அந்த பட்டணம் வந்து எங்கெல்லாம் விக்கிரக கோட்டையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் விபச்சார கோட்டையும் உண்டு. அதுவும் அதிகமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல தனியாக இருக்கிறார். என்ன நடக்குது? என்ன அவருடைய ஆவியில் என்ன செய்கிறார்? ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார். என்ன வாசிங்க அந்த பகுதியே. ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அப்படின்னா என்னது? ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து, மிகுந்த வைராக்கியம் அடைந்து நடக்கிற தவறுகள் மேல ஒரு பெரிய கோபம் வருது. ஒரு கோபம், அதாவது வந்து இந்த கோபத்தினால அடிதடி இல்லை, ஒரு பரிசுத்தமான கோபம். ஐயோ இப்படி பண்றாங்களே, ஆத்ம பாரம் கொழுந்து விட்டு இருக்கிறது. ஆத்ம பாரம், அதாவது என் ஜனம் அழிகுதே, யாரோ ஒருத்தங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு கிடையாது. என் சொந்தக்காரங்க அப்படி இருக்கிறாங்களே, என் ஊருக்காரங்க அப்படி இருக்கிறாங்களே, ஏதோ சாக போறாங்களே அப்படிங்கும்போது துடிக்கிற மாதிரி அவருக்கு துடிச்சிருக்கு. ஓகே, சாக போறாங்களேங்கிற மாதிரி, அதாவது அந்த கர்ப்ப வேதனைப்படுறன்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு. கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஐடா ஸ்கேடர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஆவியிலே வந்து உணர்ந்தார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இந்திய சகோதரிகள் அந்த குழந்தை பேரிலே போது அவர்கள் மரித்து போகிறார்கள். அது கனவுல வருது அவருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நான் வந்து ஒரு மிஷினரி ஆக மாட்டேன், அப்படி ஆனாலும் இந்தியாவுக்கு வர மாட்டேன், மிஷினரி ஆக மாட்டேன், நான் இந்தியாவுக்கு வர மாட்டேன், மெடிக்கல் ஒர்க் பண்ண மாட்டேன். ஆனால் 3 அவங்க செஞ்சாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க? ஒரு நாள் அவங்களுடைய கனவுல ரொம்ப தெளிவாக ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது ஐயோன்னு எந்திரிச்சு, ஐயோ இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. வெளிநாட்டில் உள்ள ஒரு சகோதரிக்கு இந்த 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 ஒரு கரிசனைனா, நம்மை சுற்றி இழுக்கிறவர்கள் நம்முடைய சகோதரர்கள், என்னுடைய சொந்த சகோதரர்கள். ஆவியிலே இதாவது திடீர்னு வரல, நாள்தோறும் பாதிக்கப்பட்டது. எப்போவுமே வந்து நமக்கு வரக்கூடிய பாரமானது திடீர்னு போகிறது கிடையாது. இது படிப்படியாக. இது வந்து ஒரு ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் என்று சொல்லுவது ஒரு மெடிக்கல் டேம். என்ன அதுக்குன்னா ப்ராக்சினோ அப்படிங்கிற வார்த்தை, இது மெடிக்கல் டைம். ப்ராக்சிசம் அப்படின்னு சொல்லி, அதாவது இருதயம் வந்து திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக் மாதிரி, அது சாரோ ரொம்ப அதிகமாக வரும்பொழுது அப்படியே நமக்கு சில நேரம் தொண்டை கட்டும்ல, மூச்சு திணறல் வரும். இது சில நேரம் என்ன செய்யுமோ, கொஞ்சம் முடியாதவங்களுக்கு பிரெயினில் வந்து வெடிச்சிடும், அல்லது ஃபிட்ஸ் வந்துடுமா. அந்த அளவுக்கு இருதயத்தில் பாதிக்கப்படுதல். மூச்சு அடைக்கிற மாதிரி, மூச்சு அடைக்கும், ஏக்கம் இருக்கும், ஏப்பம் வரும், வேகமாக இரிட்டேட்டட், டிஸ்டர்ப்டு, எக்ஸாக்ட் உடம்பெல்லாம் வேர்க்கும். இந்த வார்த்தைக்கு அதுதான் முக்கியமான பொருள். இது ஏன் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னா, இன்று மாலை சுவிசேஷ கூட்டத்திற்கென்று வேன் புறப்படும். அந்த வேனிலே உங்களுக்கு டிஃபன் கொடுக்கப்படும். இது இல்லை. ஏங்க அப்படியே 2 தெருவில் 2 ரவுண்டு சுற்றி அப்படியே போக வேண்டியது. இதனால வர்றது கிடையாது ஊழியம், அல்லது அந்த சபையார் செய்கிறார்கள் நாமும் செய்ய வேண்டும், இதனால வர்றது கிடையாது. அவர் சொன்ன மிகுந்த
பார்த்து பார்த்து அநேக நேரங்களில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்து பார்த்து பழகி விடவும் கூடாது. நீங்கள் அநேக இடங்களுக்கு நீங்கள் போகும்பொழுது சில இடங்கள்லாம் நம்ம போயிட்டே இருப்போம், பார்த்து 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 இது இப்படித்தான். ஆனால் பவுலடியார் அங்கே போய் சுற்றி பார்த்ததும் அவருக்கு தெரியும் நல்லா இந்த காரியம்லாம். அவர் பார்த்து பழகவில்லை. என்ன உணர்ந்தார்? ஆவியிலே வைராக்கியம் அடைந்தார். ஆவியிலே மிகுந்த வைராக்கியம், அதாவது மனிதனை மையமாக கொண்ட சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒன்றில் என்ன சொல்றார்? ஆத்மா அழிகிறதே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. நம்முடைய சபையினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னு கிடையாது, அல்லது ஏழைகள் படிக்காதவர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்களாக ஆக வேண்டும், அதுவும் கிடையாது. அவருக்கு சரியானபடி சுவிசேஷத்தை சொல்லிட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கை தீர்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவங்க படிப்படியாக முன்னேறுவார்கள். கர்த்தரை மையமாக கொண்ட சுவிசேஷம் என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை குறைகிறதே, ஆத்மா அழிகிறதுங்கிறது ஒரு பக்கம், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்பது இன்னொரு பக்கம். ஆனால் அதே சமயம் உங்களே என்னை உந்தி தள்ளுவது என்னவென்றால் என்னவா இருக்க வேணும்? தேவனுடைய மகிமையை அவர்கள் வீணாக கொடுக்கிறார்களே, இழிவுபடுத்துறாங்க. இதுதான் முக்கியமானது.